பிஎஸ்சி படித்தாலுங்க படிக்காதவன்னு சொல்லுவானா? அப்போ பிஎஸ்சி ஒரு முடிக்கலை, ஃபுல்லாக அரியர்ஸ். +2வே அரியர்ஸாக இருக்கும். சும்மா காலேஜுக்கு போனேன். ஏன்னா நான் படிக்காதவன்னு ஏன் சொல்லணும்? வீடியோ பாருங்கள், நான் படிக்காதவன். அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டாரு, நான் சரியாக படிக்காமல் துறை முதலமைச்சர் ஆகிட்டேன். அடுத்து என்ன சொல்கிறாரு? ராஜமூர்த்தியை பற்றி பேசுகிறார். ராஜமூர்த்தினா யாருன்னு தெரியுமா? இவங்க நம்ம துர்கா ஸ்டாலினுடைய சொந்த தம்பி அவர் ராஜமூர்த்தி. அந்த ராஜமூர்த்தியை பற்றி சொல்கிறார். ராஜமூர்த்தி எனக்கு தாய் மாமா. உதயநிதி சொல்கிறார், நாங்கள் 2 பேரும் கோபாலபுரத்தில் ஒரே ரூமில் தங்கியிருந்தவங்க. வீட்டுக்குள்ளேயே லாட்ஜ் மாதிரி தங்கியிருக்காங்க, ஒரே ரூமில். மருத்துவர் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு அவர் சொந்த தாய் மாமா. இன்னும் சொல்ல போல கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம். 2 பேரும். அவர் ரொம்ப படிச்சுட்டார். என்ன படிச்சுட்டாருன்னா அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிற. டாக்டர்னால் ரொம்ப படிச்சுட்டாருன்னு அர்த்தமா? உங்கள் குடும்பத்தில் டாக்டர் போஸ்ட்டில் எப்படி வாங்கினீங்கன்னு கதை சொல்லவா? சிஎம் கோட்டாவில் வாங்கினீங்களா? ஒழுங்காக எக்ஸாம் எழுதி வாங்கினாரு உங்கள் மாமாவை கேளுங்க. எல்லாம் சிஎம் கோட்டா வாங்கினது 30, 40, 45. பார்த்தீங்கன்னா டாக்டர் கருணாநிதி சிஎம் கோட்டாவில் வாங்கி கொடுத்துருவார். மூக்காமுத்துக்கு ஒரு பையன் இருந்தார், அவர் டாக்டர், அப்புறம் சிஎம் கோட்டா தான். உங்கள் குடும்பத்தில் அதிகம் படித்தவங்க யாருப்பா இருக்கா? வந்து டாக்டருக்கு படிப்பீங்க சிஎம் கோட்டாவில் வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன், அவர் பொண்ணு நீட்டே பாஸ் பண்ண முடியலை, டாக்டர் வாங்க முடியலை, சிஎம் கோட்டாவுக்கு வெளிநாட்டில் போய் சேர்த்துருக்காரு. அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் உண்மையிலே அறிவு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் ஐஐடியில் பாஸ் பண்ணியிருக்கானா? உங்கள் குடும்பத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்களா? அது நீங்கள் சொன்னபடி படிக்காதவங்க. உதயநிதியை ஒத்துக்கிறாருல்ல, நாங்கள் படிக்காதவன், அதனால் துணை முதல்வர் ஆகிட்டேங்கிறார். படிக்காதனால துணை முதல்வர் ஆகிட்டேங்கிறாரு. அப்போ எவ்வளோ கேவலம் நாட்டுக்கு. படிக்காதவன் தான் துணை முதல்வர் ஆவான் அப்படிங்கிறத சொல்கிறார்.